வணக்கம். வள்ளுவரே, குடிமக்களை பொறுத்தவரை ஒரு மன்னன், அதாவது நாட்டின் தலைவன் எப்படி நடந்துக்கணும்? அப்பனே, ஒரு நாட்டின் தலைவன் மக்களால் எளிதில் அணுகக்கூடியவனாக இருக்கணும். பாதுகாப்பு காரணங்கள் எல்லாம் இருந்தாலும் தன் குடிமக்கள் தன்னை அணுகிற மாதிரி எளிமையாக தன்னை வச்சுக்கணும். அப்போ தான் குடிமக்கள் தங்கள் மனசில் இருக்கிற குறை நிறைகளை மனம் விட்டு சொல்ல முடியும். அதுக்கு அந்த நாட்டின் தலைவனுக்கு தான் ரொம்ப பெரிய ஆள்னு நினைப்பு இருக்கக்கூடாது. இந்த நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றும் தலைமை சேவகன்னு தன்னை அவர் கருதிக்கணும். அப்போ மனசுல எளிமை தானா வந்துடும். ஒரு நாட்டின் தலைவன் எப்போதுமே குறிப்பா குடிமக்கள் கிட்ட கடுஞ்சொல் பேசவே கூடாது, கடுமையாகவும் நடந்துக்க கூடாது, இனிமையா அவங்கள கையாளணும். அப்படிப்பட்ட தலைவனை கொண்ட நாட்டை இந்த உலகமே புகழ்ந்து பேசும். இதைத்தான் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லன் ஏல் மீக்கூறும் மன்னன் நிலம்னு இறைமாட்சி அதிகாரத்தில் 386வது குறளா எழுதி வச்சேன். ஒரு நாட்டின் தலைவன் எப்படி இருக்கணும்னு 7 சீர்களில் என்னமா சொல்லிட்டீங்க வள்ளுவரே. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். ஒரு நாட்டின் தலைவன் தன்னை மக்கள் சேவகனாக கருதி கொண்டு குடிமக்கள் எளிதில் அணுகக்கூடியவனாகவும், குடிமக்களிடம் கடுஞ்சொல் பேசாது, கடுமையாய் நடந்து கொள்ளாது, இனிமையாக நடந்து கொள்பவனாகவும் இருக்கணும். அப்படிங்கிறத இலக்கணம் வகுத்து சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்ட தலைவனை கொண்ட நாட்டை உலகமே போற்றும்னவும் புரிய வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணித்திருநாளி சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.